சந்தன வீரப்பன் வீரப்பன் தொடர். ஆமா, சந்தன காடு அந்த தொடர் வரும்போது பார்த்து நான் வியந்தப்ப, நானும் தம்பி அடிக்கடி பேசிக்கிறதுனால பாராட்டி. அப்ப நான் எங்க தலைவர்கிட்ட சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப எங்கால பேச்சு வந்துச்சு, வீரப்பனுடைய பேச்சு வந்துச்சு. அப்ப பேச்சு வரும்போது அவருக்கு அவர் மேல பெரிய மதிப்பு, வீரப்பனார் மேல பெரிய மதிப்பு. அது காரணம் அது எனக்கு சொன்ன வார்த்தையை நான் பதிவு செய்யறேன். நம்ம இனத்துல நம்ம இனத்துல அந்த இடத்துல ஒரு வீரன், அந்த இடத்துல ஒரு வீரன், அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஒரு கண் பார்வை கொஞ்சம் மங்கிருச்சு அப்படிங்கிறது அப்போ அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது இங்க அழைச்சிட்டு வந்து இங்க மருத்துவம் செஞ்சிடலான்னு தான் அதுக்கு பெருமுயற்சி எடுத்தவர் எங்க தலைவர். அதை கொடுத்து ஒப்படைக்க சில ஆளுகள்கிட்ட கொடுத்தது. அந்த செய்தி கசிஞ்சு அது உளவுத்துறை வந்து ஈழத்தமிழ்ல உள்ள போய் பேசி அது பெரிய திரைக்கதை நடந்துச்சு. வேற நடந்துச்சு. எப்படி இறந்தாருன்னு கேட்ட போது நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல அந்த இதுல. அது சுற்றுலா ஒண்ணும் செல்லல செய்யல. ரோக்காரர்கிட்ட அவருக்கு வழக்கமா கொடுக்குற இடத்துல மோர்ல வச்சு கலந்து கொடுத்து கொண்டுட்டாங்க. அது ஆங்கில படம் போல இருக்கும் பாருங்க. எல்லாரும் மோரை குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு போய் அந்த ஓடையில கை கழுவ போகும்போது ஏதோ இருக்குது இதுல மயக்கமா வருது, இதை குடிச்சிடாதீங்கன்னு சொல்ல திரும்பும் போது நம்மளால குடிச்சிருந்தோம். எப்படி இருக்கு பாருங்க. இறந்து 2 நாள் கழிச்சு ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை அனுப்பி பார்த்துட்டு செத்துட்டாருன்னு உறுதி செஞ்சுட்டு போனதுக்கு பிறகு மீசையெல்லாம் வெட்டி வண்டியில ஏற்றி ஆட்டு கழிச்சு சுட்டு நாடக குழுவுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே அப்படி சொல்லப்பட்டதான். அப்ப சொன்னவன்னு சொல்லி நான் நினைச்சேன், கிட்ட நெருங்கி இருக்க முடியாது, இல்லைன்னா இப்படித்தான் கொண்டிருக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அந்த அப்பப்ப நேரம் கிடைக்கும் போது கொஞ்ச நேரம் அந்த தொடரை பார்க்கிறேன், மறுபடியும் முழுசா பார்க்கணும் போது அப்பத்தான் நான் தம்பி கௌதமனே என் தலைவருக்கு சொல்லி, தம்பி தான் அதை எடுத்துக்கிறார் அப்படின்னா, அப்போ முழுமையா பார்க்கறதுக்காக நான் வந்து என்னுடைய அன்பு சகோதரன், என்னுடைய ரத்தம் வேல்முருகன் அவர் பேசி, தம்பிக்கிட்ட பேசி அந்த மொத்த தொடரை வாங்கி பெட்டியில வச்சு அப்புறம் அனுப்பிடுச்சு தலைவருக்கு. அதுல கௌதமன் எவ்வளவு பெரிய படைப்பாற்றல் கொண்ட ஒரு படைப்பாளி என்பது அது தெரியும். அதுக்கப்புறம் இப்ப படையாண்ட மாவீரா கண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி என் மேல தனிப்பட்ட அன்பு கொண்ட என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். எங்க 2 பேரையும், நான் ஒரு திசை அவர் ஒரு திசை, நாங்க அவர் இந்த வடபக்கம், நாங்க தென்பக்கத்தில் இருந்த பிள்ளைகள். ஆனா 2 பேரை இணைத்தது எங்கள் தமிழ், அந்த இன உணர்வு, மான உணர்வு, எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தமிழ் பேரினத்தை இணைக்கிற பெரும் காந்தமா இருக்கிற எங்கள் தலைவன் பிரபாகரன். 2 பேர் தான் எங்களை இணைச்சு. இப்ப நம்ம அவரை மாவீரர் என்று போற்றி கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, உலக தமிழனுக்கு ஒரே ஒரு தலைவன் தான்டா, அது என் தலைவன் பிரபாகரன் தான் பேசுறது இருக்கு. என்னுடைய கண் பதிவுல தனிப்பட பதிவு. அப்ப நாங்க எப்ப பார்த்தாலும் நாங்க பொங்கு தமிழ்ல சந்திப்போம். எங்க ஐயா அது அறக்கத்துல இருந்து இந்த தியாகராயன் இங்கதான் நாங்க எல்லாம் சந்திச்சு பழக்கம். எங்க ஐயா என் மேல வச்சிருந்த அன்புக்கு ஒரே ஒரு சார்ந்து சார், எங்க ஐயா மருத்துவ பெரிய பெரிய இப்ப நான் கட்சி ஆரம்பிக்கணும் திரைப்பட இயக்குனதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லாம் பார்க்க வந்திருப்பாங்க. நானும் ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருப்பேன். ஐயா வர சொல்லிட்டாங்க பார்க்கணும்ட்டு நேர வருவாங்க. வாங்க அப்படின்னு என் கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு இருப்பாங்க. இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வியப்பா இருக்கு, யாரு அந்த பையனை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் போய் பேசிட்டு நாங்க வந்த பிறகு மற்ற ஒவ்வொருத்தரா சந்திப்பாங்க. அதுல எங்க ஐயா என் மேல வச்சிருந்த அந்த பற்று இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நெகிழ்ச்சியா இருக்கு. அப்ப அந்தப்ப நான் எங்க அண்ணன் காடு வச்சு துரு இருப்பாங்க. அப்ப நிறைய பேசுவோம். அப்ப அந்த நேரம் ஈழப்ப சிக்கல்களை பேசுவோம், தலைவரை பற்றி பேசுவோம், மொழி குறித்து பேசுவோம், போராட்டம் குறித்து பேசுவோம். அப்பதான் நாங்க தமிழ் பாதுகாப்பு இயக்க வச்சு மொழி மீட்சிக்கு பாடுவோம். இல்லைன்னா 85 வயசுல தமிழை தேடி ஒரு தலைவன் இந்த நாட்டுல நடந்து போறாரு தெரியலன்னா அது எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் தவிர அவர் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பு என் மேல எங்க அண்ணன் காடு வச்சு ஒரு மிக என் தம்பி சொன்ன அந்த மருத்துவமனை காட்சியில நான் ஒரு மருத்துவமனையில மருத்துவம் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அவரை பார்க்கறதுக்கு சென்று பார்க்க முடியல. அவரு சிறப்பு சிகிச்சை பிரிவில் இருந்தாரு. அது இன்னும் என் கண்ணுக்குள்ள இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஒரு மனிதன் நேசிக்கப்படுறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். குருனா ஒரு நிமிர்வு, குருனா ஒரு தெரிசுறது, ஒரு வீரம், ஒரு அச்சம் தெரிச்சு பறக்கும்.
அதாவது அது அப்படி ஒரு ஆள் அவர். இயல்பான மனிதன், பெரிய இலக்கியம் அப்படி அப்படி பேசுறது அந்த மாதிரி பேசுறது இயல்பாதான் பேசுவாரு. ஆனா ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். இப்படி ஒரு நெருக்கமான அண்ணன். அவர் வீட்டுல வரவேற்பு அறையில மாட்டப்பட்ட ஒரே படம் எங்கள் தலைவன் பிரபாகரன் படம் தான். அதை என் தம்பி அந்த படத்திலே பதிவு பண்ணியிருக்கிறாப்ல. ஆனா தனிக்கு அதை விட்டுட்டது. தலைவர் படம் வர்றதுன்னா நாங்க சூரொட்டில ஓட்டானே கிழிச்சு போட்டு போகுது. ஆனால் அதை விட்டுட்டது. அது என்னன்னு தெரியல. நான் கூட சொல்லுவேன், படத்தை பார்த்து இப்படி பயப்படல, அவர் படையை பார்த்து எப்படி 3ஆம் உலகப் போர் இனிமே வருதுன்னாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்க 3ஆம் உலகப் போரை செய்த இனத்தின் மக்கள். ஏன்னா ஒரு தலைவனை ஒரு இனத்தை அழிக்க உலகம் முழுமைக்கும் படையை திரட்டி வந்தது எங்களது 22 நாடுகள் சேர்ந்து பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் படையை ஏற்று போறீங்க அப்படின்னா இது உலக போரா இல்லையாங்கிறது நீங்க தான் முடிவு. அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் என்னுடைய காடுவெட்டி குரு. அவர் குருன்னா மானம், வீரம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரு மகன் அவரு. இப்ப இங்க பேசியவர்கள்லாம் சொன்னாங்க பாருங்க, பணமா இனமானா இனத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு வீரன், ஒரு தமிழன். அப்படித்தான் நீங்க மண்ணை காக்கிற போராட்டத்தில் எதற்காகவும் மண்ணை விட்டு கொடுக்காததான் மாவீரனா இருக்க முடியும். அதேதான் எங்கள் தலைவர். என் தாய் நிலத்தை இன்னொருத்தன் அடிமைப்படுத்தி ஆள அனுமதிப்பவன் எப்படி வீரனா இருக்க முடியும்? என் தாயின் மடியில் இன்னொருத்தன் தலை வைத்து படுக்க எந்த மகன் சம்மதிப்பான்? அந்த உணர்வின் எழுச்சிதான், அதுதான் புரட்சியாகவும் போராட்டமாகவும் வருகிறது. அதை சிலர் என்ன பண்ணாங்க, இது கலவரம், தேவையில்லாத போராட்டம், இது வெட்டி வேலை, இப்படி பேசுறதுக்கு. அதான் என் தம்பி உணர்வு பூர்வமா அதை எடுத்துரைச்சு. அது பாக்குறவனுக்கு தான். வெள்ளக்காரனுக்கு காந்தியே பயங்கரவாதி தான், காந்திக்கு பகத்சிங் கூட தீவிரவாதி தான். இதுதானே இருக்கு. எங்க பார்வையில எங்களுக்கு எங்க தலைவன் பிரபாகரன் யாரு, எங்களுக்கு எங்க அண்ணன் காடுவெட்டி குரு யாருங்கிறதா நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வீரப்பனையே இன்னும் மாயாவி சந்தல கடத்திருக்காரே, திருடன் தான் நீங்க கேட்டு. எங்களுக்கு அவன் வனக்காப்பாளன், பிரபாகரன் இனக்காப்பாளன். அப்படிதான் நாங்க பார்ப்போம். அப்ப அதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்விக்கு இங்க எவரிடத்தில் பதில் இருந்தது? சந்தன கடத்தல் வீரப்பன். சரி, கடத்தினார். என்ன பண்ணார்? சந்தன கட்டையை வெட்டி வித்தார். யானைகளை கொன்று சந்தங்களை கடத்தி வித்தார். வித்தவர் காட்டுக்குள் இருந்தார். வாங்கினவன் எங்க இருந்தான்? வித்தவனே பல 100 கோடி செலவழிச்சு பல ஆயிரம் காவல்துறை படைகளை அனுப்பி தேடி போனீர்களே, வாங்கின ஒருத்தனை கூட கைது செய்யலையே. என்ன பதில்? ஏன்னா வாங்கினேன் போறோம் அதிகாரத்துக்கு. அப்ப எங்க பக்கம் இருக்கிற நியாயங்களை எடுத்து பேசுறோம் இல்லையா? அதுதான் இந்த படையாண்ட மாவீரா பேசுது.